Hi friends, this is Madhavi from KingMakers IAS Academy. A warm greetings to all of you. This session is about Mains 2025 answer writing strategy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது how to give the best introduction. நிறைய டாப்பர்ஸ் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பயுமே கிரியேட் பண்ணுறாங்க. அந்த இம்ப்ரெஷன் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் வில் கிவ் அ இம்ப்ரெஷன் டு த எக்ஸாமினர் தட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, he is a knowledgeable person, ஸோ இனிமேல் வர ஆன்சர் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் கிரியேட் பண்ணிடும். அதனால் ஒரு பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதுக்காக உட்காந்து ஒவ்வொரு கொஸ்டனுக்கு உட்காந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் அந்த நேரத்தில் உட்காந்து இன்ட்ரோடக்ஷன் பெஸ்ட்டாக கொடுக்கறது எப்படின்னு யோசிக்கவே முடியாது. அதுக்கு தான் திஸ் செஷன் இஸ். இன்னைக்கு இப்போவே ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸ் எடுத்து இப்படி தான் பெஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறேன்னு இப்போயே யோசிச்சு வச்சுருங்க. அதுலேயுமே வேறு வேறு ஆங்கிளில் வேறு வேறு விதத்தில் என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டெம்ப்ளேட்டை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த நேரத்தில் ஏதாச்சும் புதுசாக தோணாலும் ஓகே. ஏன்னா நம்ம வந்து அட் த மீன் டைம், அதாவது இப்போது ஒரு 1 மந்தில் கொஞ்சமாக தெரியும், அடுத்த 2 மந்தில் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்கும், 3rd மந்தில் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் தெரிஞ்ச அந்த விஷயத்தில் வச்சுருக்க நீங்கள் க்ரியேட் பண்ணுற இன்ட்ரொடக்ஷன் 2வது மாதத்தில் உங்களுக்கு இப்படி தானே இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெட்டராக கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதை நீங்கள் ரிஃபைன் பண்ணி இன்னும் பெட்டர் இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பீங்க. அடுத்த 3வது மாதம் வந்து பெஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து இந்த ப்ராசஸில் நானும் இருந்திருக்கேன். நீங்கள் உங்கள் இன்ட்ரொடக்ஷனையும் ரிஃபைன் பண்ணி ஏன்னா நிறைய கீவேர்ட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அதை வச்சு ஒரு பெட்டர் இன்ட்ரொடக்ஷன் எப்பயுமே அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு என்ரிச்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து உங்கள் ப்ராசஸில் நடந்துக்கிட்டே இருக்கணும், நடக்க வைங்க. Okay, so with that introduction, let's start with this analysis of the topics, how to give the best introduction. So introduction வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்கக்கூடாதுன்ற ஒரே விஷயத்துக்காக தான் இந்த செஷன். இன்னொன்று, எப்படி ஒரு ஆன்சரை வந்து என்ரிச் பண்ணி ஒரு எக்ஸாமினருக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் ஆன்சரே பார்க்க வேணாம், நான் சூப்பராக எழுதியிருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வித் தட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லாருமே வந்து பெண்ணை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்றதுல எல்லா விதத்துலையும் ஒரு லவ் லெட்டர் எழுதினா கூட ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஹவு டு யூ இம்ப்ரெஸ் வித் அ வேர்த்தி இன்ட்ரொடக்ஷன்? வேர்த்தியாக இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் ஒரு பொயட்டிக்காக நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, அது எஸ்ஏக்கு நம்ம பண்ணிக்கலாம். பட் ஜிஎஸ்க்கு வேர்தி இன்ட்ரொடக்ஷன், ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் குவாலிட்டியான வேல்யூ ஆடட் கண்டென்ட் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிறது 10 மார்க்கு, ஒவ்வொரு கொஸ்டினும் 10 மார்க்கு, ஒவ்வொரு கொஸ்டினும் 15 மார்க்கு. ஒரு 150 வேர்ட்ஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் மார்க்கை ஃபெச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மார்க்கை ஃபெச் பண்ண முடியும். ஸோ உட்காந்து நான் கொஸ்டினையே இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்தேன்னா தட்ஸ் நாட் will give me marks. So what I should do, I should give a better introduction. Question repeat பண்ணுறதுல என்ன இன்ட்ரொடக்ஷன் இருக்குது? I would suggest you question எந்த இடத்துல ரிப்பீட் பண்ணாதீங்க. அந்த கீவேர்ட்ஸை வேணால் யூஸ் பண்ணுங்களே தவிர இன்ட்ரொடக்ஷன் should validate or value add the question. So remember that. So don't repeat the same word from the question into the answers. You should have value add. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் மார்க் கொடுக்குற மாதிரி இம்ப்ரெசிவான ஆன்சர் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் will be the starting point. So the worthy introduction is very very important. And அந்த இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுக்குறது? You can start with a fact. ஸோ நீங்கள் ஃபேக்ட் மூலமாக நீங்கள் அந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம். ஆர்டிகல்ஸ் எக்ஸ்பிளைனிங் த கண்டென்ட், அதாவது இப்போ வந்து if they are talking about fundamental rights, அதுக்கான ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் 21 அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். 14 எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான், பட் 21 எடுத்துக்கோங்களேன். அதை நீங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷனாக கொடுக்கணும். ஸோ வாட் இஸ் ஆர்டிக்கல் விச் இஸ் எக்ஸ்பிளைனிங் தட் ஷுட் பி யுவர் இன்ட்ரொடக்ஷன். ஓகே, அண்ட் தென் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், அதுவும் டாப்பர்ஸ் பேப்பர் வச்சு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ டோன்ட் வரி, எப்படி மேம் பண்ணுறது அப்படின்றத நான் இங்கே எக்ஸாம்பிளாக உங்களுக்கு விசிபிளாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி இமேஜின் பண்ணி நீங்கள் எழுதுறது, எப்படி வந்து நீங்கள் இது கான்செப்சுவலைட் பண்ணுறது அப்படின்றதே நான் இங்கே கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ வித் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. ரீசெண்டாக வந்த ஜட்மெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் அட்வர்ஸ் என்விரான்மெண்ட் ரஞ்சித் சிங் கேஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸ் ஜட்மெண்ட் மூலமாக இல்லைன்னா எல்ஜிபிடி ரைட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹோமோசெக்ஸ் மேரேஜை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஹோமோசெக்ஸ் மேரேஜ் இஸ் நாட் அலோட், இட்ஸ் நாட் லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனிதிங் தட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் எனிதிங் தட் இஸ் இன் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, அண்ட் யூ ஷுட் கீப் இட் வெரி சிம்பிள். அதாவது இன்ட்ரோடக்ஷன் வந்து 2 to 3 லைன் தான் 10 மார்க் இருக்கு, 15 மார்க் இருக்கு, 3 to 4 லைன் போகலாம். ஓகே, ஏன்னா யூஸ்வலாக 15 மார்க்கரில் 15 மார்க்காக இருக்கிறதுனால அந்த கொஸ்டின் யூஸ்வலாக 2-3 கான்செப்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. இல்லை 2-3 பார்ட் வந்து அந்த கொஸ்டினில் இருக்கும், ஏன்னா அது 15 மார்க்கரில். ஸோ அதனால இன்ட்ரோடக்ஷன் வந்து 3-4 லைன் இருக்கலாம். ஆனால் இதே வந்து 10 மார்க்கர் வந்து 2 to 3 லைன் மேம் இருக்கணும்னா அதில் 2 பார்ட் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், இல்லைன்னா ஒரு சிம்பிள் கான்செப்டை வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, ரொம்ப கனெக்டட் கான்செப்ட் கேட்டிருந்தா மட்டும்தான் இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால 15 மார்க்கருக்கு 3 to 4 லைன், 10 மார்க்கருக்கு 2 to 3 லைன் இஸ் ஃபைன். And another thing is you should explain the context. இப்போ say for example they are asking about uniform civil code அப்படின்னு கேட்குறாங்கன்னா what is uniform civil code, அது எந்த ஆர்டிக்கல்ல இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த கான்டெக்ஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லைன்னா அந்த கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லை ஒரு கான்டெக்ஸ்ட் கேட்குறாங்க, ரீஜனலிசம் இஷ்யூ இஸ் எமர்ஜிங், அதாவது நிறைய இடத்துல வந்து நிறைய ஸ்டேட்டில் வந்து தனியாக நான் வந்து ஒரு கண்ட்ரியாக மாற போகிறேன் அப்படின்னு நிறைய ரீஜனலிசம் இஷ்யூ, இல்லைன்னா கம்யூனலிசம் இஷ்யூ, இல்லைன்னா நிறைய டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ரீசெண்டாக ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் நடந்ததுன்னா அதை வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணி அதனால நம்ம வந்து ஸ்டம்பீட் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஃப்ளட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃப்ளட்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஈவன் வாட்டர் இஷ்யூ, வாட்டர் கிரைசிஸ் வந்து ரைசிங், பிகாஸ் இவ்வளோ வாட்டர் கிரைசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட்டை சொல்லிட்டு அதனால நம்ம வாட்டர் கிரைசிஸை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கான்டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த இன்ட்ரோடக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் ரிலேட் வித் பேசிக்ஸ். ஸோ அது அகெயின் நான் யூசிசி சொல்லும் போது வாட் இஸ் யூசிசி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சைமல்டேனியஸ் எலெக்ஷன் சொல்லும் போது வாட் இஸ் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லைனா எலெக்ஷன்ஸ் வந்து எந்த ஆர்டிகல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ யூ ரிலேட் வித் பேசிக்ஸ். இல்லை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர் பற்றி கேட்குறாங்க, அரோரா பற்றி கேட்குறாங்கன்னா அரோரானா என்ன, இல்லை அரோரா வந்து என்ன மாதிரி ஃபீச்சர், இல்லைனா எல் நினோ பற்றி கேட்குறாங்கன்னா எல் நினோனா என்ன, இட்ஸ் அட்மாஸ்பரிக் ஓஷன் அட்மாஸ்பரிக் ஃபினாமினன் அப்படின்னு யூ ஷுட் ரிலேட் வித் பேசிக்ஸ். ஓகே, அண்ட் தென் ரிலேட்டிங் வித் கரண்ட் அஃபேர்ஸ். அதே தான், ஜட்மெண்ட்ஸாக இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கலாம். ஈவன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வாட்டர் டே வந்தது, அதனால வாட்டர் பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கும். எனிதிங் ரிலேட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரீசெண்டாக நம்ம இன்டர்நேஷ்னல் வாட்டர் டே செலிப்ரேட் பண்ணோம், அதோட தீம் வந்து இப்படி. ஸோ அதனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் வாட்டர் டே. இல்லைனா ரீசெண்டாக இந்த ஸ்டம்பீட் நடந்தது, அதனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மேனேஜ் இம்பார்ட்டன்ட் டு டிஸ்கஸ் த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு ரிலேட்டட், அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் போடலாம். ஈவன் தேர் ஆர் கொஸ்டின்ஸ் அபவுட் ஹேட் ஸ்பீச். ஸோ ஹேட் ஸ்பீச் இந்த மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்ததுன்னா அந்த ஹேட் ஸ்பீச் என்ன, இல்லைனா ஒரு எக்கனாமிக் ஃபியூஜிட்டிவ் பற்றி நீங்கள் வந்து அதை எக்ஸாம்பிளாக கொடுத்து அதுலேருந்து நம்ம வந்து அந்த எக்கனாமிக் ஃபியூஜிட்டிவ் ஆக்ட் அதை பற்றி நீங்கள் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதை பற்றி எழுதலாம். ஓகே, அடுத்து why the topic is in news. எதுக்காக அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும். அதுதான் கான்டெக்ஸ்ட்டு. பட் எதுக்காக அந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அதை கேப்சர் பண்ணி அதையே நீங்கள் இன்ட்ரோடக்ஷனை கொடுத்தீங்கன்னா தட் இஸ் மோர் இம்ப்ரெசிவ் தேன் எனி அதர் இன்ட்ரோடக்ஷன். ஸோ எதுக்காக அந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்றது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்திருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு கான்டெம்பரரியாக அதை டிஸ்கஸ் யாராச்சும் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் மோடி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த கண்ட்ரியும் போய் மீட் பண்ணார்னா அதனால அந்த கண்ட்ரியை கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அந்த டாபிக் வந்து நியூஸில் இருந்திருக்கலாம். அது எதனாலன்றதுனால நீங்கள் அந்த கேள்வியை வந்து இன்ட்ரோடக்ஷனில் போட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். தென் why the topic is important. ஸோ சில டாபிக் வந்து எவர் கிரீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, இல்லைனா வந்து அர்பன் ஃப்ளட்ஸ் இருக்குது, இல்லைனா அர்பன் ஹீட் இருக்குது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்குது. இதெல்லாம் எவர் கிரீனாக இருக்குது. பட் இந்த எவர் கிரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்தீங்கன்னா அகெயின் தட் வில் பி அ பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அண்ட் எக்ஸ்பிளைனிங் த கன்சர்ன்.
So say for example, they are asking about women suicide or they are asking about women harassment. அது எவ்வளோ தூரம் பெருசாக இருக்குன்ற அந்த கன்சர்னை நீங்கள் காட்டலாம். ஒவ்வொரு 1 மினிட்லேயும் இத்தனை பேரை ரேப் பண்ணுறாங்க, இத்தனை பேரை சூசைட் பண்ணிக்கிறாங்க, இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து ரேப் தே ஆர் பீங் ஹராஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த இன்ட்ரொடக்ஷனில் காட்டினீங்கன்னா அதை விட ஒரு பெஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே இல்லை. இல்லைன்னா ஒவ்வொரு நாளைக்கும் இத்தனை பேர் நைட்டு பசியோடு தூங்குறாங்க, இத்தனை பேர் பூவராக இருக்காங்க, இத்தனை பேர் வந்து பசியோடு இருக்காங்க அப்படின்ற அந்த கன்சர்னை வந்து அந்த இன்ட்ரொடக்ஷனில் காமிச்சிங்கன்னா அதோட பெஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ லைக் திஸ், have a very social approach to the questions, have a very direct specific approach to the question in the introduction. So that is a best introduction that I would suggest. So நம்ம இதில் எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஹவு ஃபேக்சுவலி, ஸோ ஃபேக்ட் சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கிறது 2 எக்ஸாம்பிள் இதில் வரும். ஸோ ஸ்டார்டிங் ஃபேக்சுவலி, இந்த கொஸ்டின் பாருங்கள், they are asking about alternate dispute redressal. இது வந்து GS 2 பேப்பரில் இருக்கும், கவர்னன்ஸ் பார்ட்டில் இருக்கும், ஓகே, பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெட்ரெசல் இன் இந்தியா ப்ரொவைட்ஸ் அ ஸ்ட்ரீம்லைன்ட் அண்ட் எஃபிஷியன்ட் அப்ரோச் டு ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அவுட்சைட் த ட்ரெடிஷ்னல் கோர்ட் சிஸ்டம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரெசல் வந்து ட்ரெடிஷ்னல் கோர்ட் சிஸ்டமில் இருக்கிற பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ட்ரெடிஷ்னல் கோர்ட் சிஸ்டமில் என்ன பிரச்சனை, நிறைய கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது, அதுதான் இந்த டாப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட்லி இன் இந்தியா there are more than 5.2 crore pending cases. So இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, he or she is highlighting the concern, இவ்வளோ கேசஸ் இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணணும், we are going for alternate dispute redressal அப்படின்றத இங்கே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பிபிடியை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுவேன், டோன்ட் வரி. இது உங்களுக்கு ரீட் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். இஃப் அட் ஆல் ஆல்சோ வாட்ச் த பிபிடி ஆல்சோ. தென் ஸ்டார்ட் கான்டெக்சுவலி, என்ன கான்டெக்ட் அப்படின்றத நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ், ஓகே, சில ஸ்டேட்ஸ் வந்து எனக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வேணும், ஏன்னா எனக்கு நிறைய ஃபண்டு வேணும், நிறைய ஸ்கீம்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக கேட்குறாங்க. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ லைஃப் லைன் ஃபார் இந்தியாஸ் மோஸ்ட் வல்னரபிள் ஸ்டேட்ஸ், bridging unique challenges with the promise of equitable growth. ஸோ ஒரு ஈக்குவட்டபிள் க்ரோத்துக்காக சில ஸ்டேட், அதுவும் வல்னரபிள் ஸ்டேட்டுக்கு நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்கணுமா அப்படின்றது தான் ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ யார் இதெல்லாம் கேட்குறா, ஆந்திராவும் பீகாரும் கேட்குறாங்க. ஸோ அதை தான் இன்ட்ரொடக்ஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்ஸ் லைக் பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஹாவ் பீன் டிமாண்டிங் special category status from the center under the article mention பண்ணியிருக்காங்க. ஓகே, I would suggest don't write இந்த மாதிரி எழுதாதீங்க, ஆர்டிக்கல்னு எழுதுங்க. ஓகே, இந்த மாதிரி அப்ரிவேஷனில் எழுதக்கூடாது. ஆர்டிக்கல் 370 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த மாதிரி என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, யாரை டிமாண்ட் பண்ணியிருக்காங்க கரண்ட்டாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின் ஏன் வந்திருக்குன்றதையும் இதில் காட்டியிருக்காங்க. ஏன் வந்திருக்கு, இந்த 2 ஸ்டேட் வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இந்த கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா they are demanding more autonomy. ஸோ அதனால அதன் ரிலேட்டடாக ஒரு கேள்வி வரும். ஸோ அப்போ என்ன போடணும், தமிழ்நாடு வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு கமிட்டி போட்டிருக்கு, அந்த கமிட்டியில் they are discussing about the center state relation and more autonomy for the state. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான பாயிண்ட்ஸை நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, இல்லைன்னா லெஃப்டினன்ட் கவர்னருக்கும் டெல்லி சிஎம்க்கும், இல்லை லெஃப்டினன்ட் கவர்னருக்கும் தமிழ்நாடு சிஎம்க்கும் ரீசெண்டாக கிளாஷஸ் நடந்தது, அதனால வி ஆர் டிஸ்கஸிங் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ஸோ அது கேள்வி வந்ததுன்னா அதுக்கான கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். Then start with the punch. Punchனா வந்து ஒரு impressive quote or impressive statement, or it can be இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொன்னதாக இருக்கலாம், அவர் பிரைம் மினிஸ்டர் சொன்னதாக இருக்கலாம், இல்லைன்னா அமர்த்தியா சென் சொன்னதாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு சின்ன கோட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணலாம். See this question. Discuss the role of training and continuous learning for civil servants in navigating modern administrative challenges. So the core of the question is civil servants. So நம்மளுக்கு role of civil services ன்னு சொல்லிட்டு again GS2 பேப்பர்ல இருக்கு. So இந்த question வந்து இதுல இருக்கு. So recently, while inauguration of replica of lion pillars
capital at new parliament building. PM held that civil servant are like a fourth line that is anonymous yet indispensable part of the administration. So on the civil servants are the fourth line. Civil servants are the steel pillar or steel frame அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்கள ஃபோர்த் லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பஞ்ச் அபவுட் தட் சிவில் சர்வன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ், ஓகே, லோக்கல் பாடிஸ் பற்றி ஒரு லோக்கல் பாடிஸ்னால் தேர் கிராஸ் ரூட் டெமோக்ரஸி, இல்லைன்னா நக்சலிசம் பற்றி பேசும்போது ஜங்கிள் ஜல் ஜமீன், அந்த மாதிரி ஒரு சில கீவேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோட்டு கீவேர்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Start with current affairs again. In the question pathina, despite all the progress, LGBTQ citizens still face challenges to their rights and dignity. Discuss with special reference to the measures taken by India in this regards. So in the question la rendu part irukku. One வந்து பாத்தீங்கன்னா LGBTQ citizens oda challenges கேட்டிருக்காங்க, அடுத்து என்ன measures எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. So ரெண்டு part இருக்கு, 10 mark. So 2 parts இருக்கு. இந்த 2 partsக்கு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, அவங்க என்ன சேலஞ்சஸ் பண்ண போறாங்கன்றது எப்படியோ நீங்க ஆன்சர்ல கொடுக்க போறீங்க. ஃபைனா. ஸோ ஆன்சரில் கொடுக்காததை நம்ம எப்படி இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்குறது தான் யோசிக்கிறோம். ஏன்னா நீங்கள் கீழே பாடியில் இருக்கிறதோ இல்லை கொஸ்டினையே அப்படியே ரிப்பீட் பண்ணவே கூடாது. பாடியில் இருக்கிறது பாடியில் தான் இருக்கணும். அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறீங்க, இவங்களை பற்றி ஒரு டேட்டா கொடுக்கலாம், இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கூட டேட்டா கொடுக்கலாம். இல்லைன்னா இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரீசெண்டாக ஒரு PIL போட்டாங்க அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ரீசன்ட்லி இன் சுப்ரியோ ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா denied legal recognition to same-sex marriages and has asked the legislature to ensure better livelihood opportunities for LGBTQ community. So இந்த டாபிக் ஏன் நியூ கேள்வியாக வந்திருக்கு அண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன். ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ். அகெயின் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேசிக் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் தட் பர்டிகுலர் டாபிக் நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ குட் கவர்னன்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா கவர்னன்ஸோட டெஃபினேஷன் பை வேர்ல்டு பேங்க் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு இருந்தால் எம்பவர்மெண்ட்னா என்ன அப்படின்றத நீங்கள் சிம்பிள் டெஃபினேஷன் வந்து நீங்கள் புக்கில் இருந்து அழகாக எழுதிடலாம். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பேசிக்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். இங்கே என்ன பேசிக்ஸ் எழுதுறாங்கன்னு பார்க்கலாமா. To what extent, in your opinion, does the value of justice in the preamble to the Indian Constitution manifest in current policies of the government? So justice அப்படின்ற அந்த பிரின்சிபல் எப்படி நம்மளோட கவர்மெண்ட் பாலிசிஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. பட் த கோர் ஆஃப் த கொஸ்டின் இஸ் preamble. ஸோ இங்கே டாப்பர் என்ன பண்ணியிருக்காங்க, preambleனா என்ன அழகாக சொல்லியிருக்காங்க. The preamble of India laid down the objective of Indian Constitution to provide for social, economic and political justice along with ensuring liberty, equality and fraternity. So simple preamble na என்னன்னு அழகா சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து preambleோட purpose என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Start with direct content. So basics, direct content எல்லாமே ஒன்று தான். But again you can give a basic definition in once or you can give a core content of that particular topic in one as an introduction. So இங்க வந்து அந்த கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ சைனா தைவான் கான்ஃப்ளிக்ட்ல இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்றத டைரக்டாக கொடுத்துட்டாங்க. Okay, so China-Taiwan conflict can severely jeopardize India's security and economic interests, making it a situation India cannot afford to overlook. So in China-Taiwan conflict வந்து இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, because India has to be friendly with both, but they should not boil down into their conflict. So அந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கே என்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, India follows and accepts one China policy and has considered the existence of only People's Republic of China, but at the same time has diplomatic relations with Taiwan as well. So நம்ம ரெண்டு பேருக்கும் ரிலேஷன் வச்சுக்கிறோம், பட் சைனாவோட ஒன் சைனா பாலிசியை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சைனா ஒன் சைனா பாலிசினா என்னென்னா, தைவான் இஸ் பார்ட் ஆஃப் சைனா அப்படின்றத சைனா சொல்லுது. ஓகே, பட் தைவான் வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் சைனா. ஸோ வந்து சைனா வாண்ட்ஸ் Taiwan to be together as one China.
பட் தைவான் வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட். ஸோ இதுதான் அவங்களோட ஸ்டாண்ட். நம்ம தைவான் கூடயும் நல்ல ரிலேஷன் வச்சுக்கிறோம், பட் வி அக்செப்ட் தட் சைனா அண்ட் தைவான் ஆர் டுகெதர் அண்ட் ஒன் சைனா பாலிசியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாண்ட். ஸோ இங்கே அந்த டாப்பர் வந்து அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதோட பெட்டர் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம், இல்லை ரொம்ப சிம்பிளான இன்ட்ரொடக்ஷனாக நீங்கள் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? சைனா தைவான் கான்ஃப்ளிக்டில் நீங்கள் என்ன சொல்லலாம்? இந்தியா okay balances relations, okay balances its relation mutually with China and Taiwan, holding the or accepting the interest of China's one China policy and Taiwan's interest in autonomy. Okay, interest in autonomy. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இன்ட்ரொடக்ஷன், 1 லைனர் ஒரு 2 லைனர் இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் வந்து அழகாக கொடுத்துடலாம். ஓகே, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இங்கே வந்து அந்த டாப்பர் இது பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ குட், பட் யூ குட் கோ ஃபார் அ பெட்டர் இன்ட்ரொடக்ஷன் ஆல்சோ. நீங்கள் அந்த பீப்புள்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவை மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச இன்ட்ரொடக்ஷனை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணலாம். பட் அகெயின் உங்களோட இன்ட்ரொடக்ஷனை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஓகே, then start with value addition. Again I told you, introduction question அப்படியே repeat பண்ணக்கூடாது. It should give a better value to the answer. So what is the value addition? இங்க பாருங்க, how does the principle of bail as the rule, jail as the exception, uphold the right to life and personal liberty under Article 21 of the Indian Constitution refer to the recent judgments? So இங்க again இங்கே வந்து ஆர்டிகல் 21 சொல்லிட்டு வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பட் அது எங்கே சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 21 அப்படின்னு நம்ம எடுத்து காட்டணும். ஓகே, எனக்கு கான்ஸ்டிடியூஷனில் இது தெரியும், அதை வச்சு தானே நீ சொல்லியிருக்க, அதை வச்சு தானே இந்த கேள்வி கேட்டிருக்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ அதனால அந்த விஷயத்தை தான் இங்கே இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஆர்டிகல் 21 ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் த கோல்டன் ட்ரினிட்டி. அகெயின் இங்கே ஒரு அழகாக ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் கீவேர்டு. இந்த மாதிரி கீவேர்டை நீங்கள் எங்கே கேப்சர் பண்ணலான்னா எடிட்டோரியல்ஸில் தான். ஓகே, ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாட் எவர் எடிட்டோரியல்ஸில் வந்து கேப்சர் பண்ணணும். ஈவன் இப்போ ரீசெண்டாக நியூஸில் ஆர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீட்ஸ் அ நியூ கோர்ஸ் அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் பார்த்தேன். ஓகே, ஆர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீட்ஸ் அ நியூ கோர்ஸ். இதை வந்து நீங்கள் எஸ்ஏயில் கூட சைட் ஹெட்டிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய சைட் ஹெட்டிங்ஸ்க்கு வந்து நம்ம எடிட்டோரியல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட கீவேர்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கோல்டன் ட்ரினிட்டி இந்த வேர்டை நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். யூ கேன் அப்ளை இட் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட், யூ கேன் அப்ளை இட் இன் இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோல்டன் ட்ரினிட்டி இஸ் அ கீவேர்ட். ஸோ இங்கே கோல்டன் ட்ரினிட்டின்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் லிபர்ட்டி. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த most important fundamental rights. So இங்க golden trinity I think 14, 19, 21 I சொல்றாங்க. Okay, article 14, 19, 21. So article 21. Fine. Start with facts. Again facts தான். இங்க agriculture பத்தி inefficient use of water in agriculture பத்தி கொடுத்திருக்காங்க. அதுல அழகா ஒரு டைம்லைன் கொடுத்து அவங்க வந்து வாட்டர் எவ்வளோ நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், அதனால எவ்வளோ வாட்டர் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் பெர் கேபிட்டா எவ்வளோ வாட்டர் அவைலபிள் இருக்குன்னு அழகாக ஃபேக்சுவலாக காமிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ அழகாக வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் யாருக்குமே கொடுத்துருக்க முடியாது. பட் இது வந்து எல்லா டாப்பர்ஸும் அங்கே என்ன எழுதுனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட் பேட்சஸில் அவங்க அப்லோட் பண்ண பேப்பர்லேருந்து தான் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து எங்கே எழுதியிருக்காங்க? விஷன் ஐஏஎஸ்ல இருக்குது. நான் நெக்ஸ்ட் ஐஏஎஸ் பார்த்தேன், வாஜிராம் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய இதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே அப்லோட் பண்ணது நம்ம பார்க்குறோம், அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஈவன் இந்த வருஷமா, இது போன வருஷமா, அதுக்கு முந்தின வருஷமானு கூட தெரியாது. பட் ஸ்டில் இந்த பேட்டர்ன் வந்து நல்லா இருக்கு. ஓகே, அந்த பேட்டர்னை முடிஞ்ச வரை எதுக்காச்சும் ஒரு கொஸ்டினுக்கு ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் வித் கான்செப்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பற்றி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, ஆன்சர் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பாங்க. PDS is a food security system in India mandated under National Food Security Act 2013. So அந்த கான்டெக்ஸ்ட் என்ன, அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு எது கோர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஒரு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த கொஸ்டினை வந்து நிறைய ரிலேட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ரிலேட் பண்ணி கேட்டதில் எது கோர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மணிப்பூர் இஷ்யூ ஓகே இஸ் அ
dent in our democracy. Okay, dent in our democracy. Okay, அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்கே மணிப்பூர் இஷ்யூ கோரா இல்லை டெமோக்ரஸி கோரா அப்படின்னும் போது மணிப்பூர் இஷ்யூ இஸ் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள். பட் கொஸ்டினோட கோர் என்ன? டென்ட் இன் டெமோக்ரஸி. டென்ட் இன் டெமோக்ரஸினா டெமோக்ரஸியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லைனா இட் இஸ் அ டென்ட் இன் ஃபெடரலிசம். ஓகே, டென்ட். ஓகே, இட் இஸ் அ டென்ட் இன் ஃபெடரலிசம். அப்படின்னா ஃபெடரலிசம் தான் கோர் ஆஃப் த கொஸ்டின். ஸோ ஃபெடரலிசமில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதில் மணிப்பூர் இஷ்யூஸ் ஒன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து மணிப்பூர் இஷ்யூ பற்றி மட்டும் கோரா, அதில் மெய்தி என்ன பிரச்சனை, குக்கீஸில் என்ன பிரச்சனை, ஜோஸ்க்கு என்ன பிரச்சனை, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற ஆர்டிகல் 356 பற்றி சொல்கிறது, இதெல்லாம் இல்லை. கொஸ்டின் என்னென்னா ஃபெடரலிசம் பற்றி. ஓகே, மணிப்பூர் இஷ்யூ வந்து ஒரு கேஸ் ஸ்டடி தான். அதுக்கு நீங்கள் பேச போகிறது என்டையர் ஒரு 60% வந்து நீங்கள் ஃபெடரலிசமில் இருக்க இஷ்யூவை சொல்லிவிட்டு அடுத்து அதில் எக்ஸாம்பிளாக தான் மணிப்பூர் இஷ்யூவை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களே தவிர அது கோர் ஆஃப் த கொஸ்டின் இல்லை. ஸோ கோர் ஆஃப் த கொஸ்டின் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அதை வச்சு நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா what are the social, economic and environmental benefits of diversifying the food basket under the PDS in India? ஸோ இங்கே கோர் ஆஃப் த கொஸ்டின், இது ஒரு 1-liner கொஸ்டினால ரொம்ப சிம்பிள். இதே 2-3 லைனர் இருந்ததுன்னா எது கோர் ஆஃப் த கொஸ்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸ்டார்ட் வித் சப்போர்ட்டிங் ரிப்போர்ட்ஸ். ஸோ ரிப்போர்ட்ஸு, கமிட்டீஸு, ஓகே கமிட்டீஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்ட்ஸ் இருந்ததுன்னா, ஓகே இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கமிஷன்ஸ் இருந்ததுன்னா, ஓகே கமிஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சைமல்டேனியஸ் எலெக்ஷனுக்கு வி ஹாவ் அ கமிட்டி. ஸோ அதனால சைமல்டேனியஸ் எலெக்ஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, அவங்க கேட்கல, அந்த கமிட்டி பற்றி கேட்காம ஜென்ரலாக கேட்டாலும் அந்த கமிட்டியை பற்றி நீங்கள் ஹைலைட் பண்ணி இந்த கமிட்டி இஸ் ஃபார்ம்டு ஃபார் திஸ் அண்ட் தே ஹவ் ஸ்டார்டட் டிஸ்கஸிங் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். Okay, so can re-energizing the livestock sector be the key to sustainable livelihood and increasing the income of Indian farmers? Give reason in support of your answer. So the Dalwai committee in its report has provided for integrated farming method as one of the best approach of doubling the farmers income. So இங்க வந்து தல்வாய் கமிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டபுளிங் ஃபார்மர் இன்கம்க்கு நம்ம லைஃப் ஸ்டாக்கையும் ஃபார்மிங்கையும் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதை வந்து இந்த டாப்பர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட பெட்டர் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, லைஃப் ஸ்டாக் செக்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மிங், இல்லைனா ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி ஃபார் த ஸ்மால் அண்ட் மார்ஜினலைஸ்டு ஃபார்மர்ஸ் அப்படின்னு நீங்கள் அதை கூட ஹைலைட் பண்ணலாம். ஓகே, இல்லைனா இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட் கூட கொடுக்கலாம். ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஆர் ஃபார்மிங் 80% ஆஃப் த ஃபார்மிங் கம்யூனிட்டி. அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டாக் இஸ் அ இம்பார்ட்டன்ட் லைவ்லிஹுட் அப்படின்றத நீங்கள் இந்த இன்ட்ரோடக்ஷனில் ஹைலைட் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஸ்டார்ட் வித் அ குவாலிஃபைட் ஆல்டர்னேட். வாட் இஸ் ஆல்டர்னேட்? ஸோ கொஸ்டினையே வேறு மாதிரி பேசுகிறது. ஓகே, ஸோ கொஸ்டினை நான் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு வேறு எந்த கண்டென்ட்டும் இல்லை, உடனே நான் கொஸ்டினையே ரீமாடிஃபை பண்ணி நான் வந்து பேசணும். ஸோ அதுவும் சில பேர் பண்ணுவாங்க, அதுவும் ஓகே தான், ஃபைன். ஓகே, வேல்யூ ஆட் பண்ணி நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறது இஸ் அ பெஸ்ட் மெத்தட், பட் திஸ் இஸ் ஆல்சோ ஓகே. Okay, qualified alternate. So do you agree that high economic growth in the post-reform period has not resulted in growth trickling down to the marginalized sections, rendering inclusive growth a major concern? So வந்து economic growth post-reform periodல நம்மளுக்கு inclusive growth பெருசா கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ யூ திங்க், டூ யூ அக்ரியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க டாப்பர் என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ளூசிவ் growth is an qualitative term which is based on the idea of reaching the last mile and leaving no one behind. Okay, இதோட better introduction now I would suggest. Okay, you could talk about how poverty has reduced. Okay, ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து டூ யூ அக்ரியான்னு கேட்கும் போது நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியனை சொல்லணும். நீங்கள் எய்தர் பாவர்ட்டி வந்து போஸ்ட் ரிஃபார்ம் வந்து குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை கூடிருச்சு, இல்லை இப்போ நிறைய பாவர்ட்டி குறைஞ்சாலும் இன்இக்வாலிட்டி கூடிருச்சு அப்படின்னு கூட நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் டூ யூ அக்ரின் போது ஒப்பீனியன் கொஸ்டின்னால நான் என்ன சொல்லுவேன்னா, பாடியில் நீங்கள் ஒப்பீனியன் சொல்கிறீங்க, இல்லை நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே நான் ஒப்பீனியன் சொல்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபேக்ட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே நான் ஒப்பீனியன் கொடுத்தேன்னா நீங்கள் பாவர்ட்டி ரெடியூஸ் ஆகுது, ஸோ போஸ்ட் ரிஃபார்ம் பீரியடில் இன்க்ளூசிவ் க்ரோத் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை பாவர்ட்டி குறைஞ்சாலும் இன்இக்வாலிட்டி கூடுது அப்படின்னு நீங்கள் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HDI
அதோட ரிப்போர்ட்டு இல்லைன்னா குளோபல் பாவர்ட்டி ரேட் இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டை வந்து நீங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்கலாம். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக வாட் இஸ் போஸ்ட் ரிஃபார்ம் பீரியட்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பாடியில் வந்து உங்களோட சப்போர்ட்டிங் ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் திஸ் டாபிக் வந்து நீங்கள் பாடியில் கொடுக்கலாம். Okay, again I'm reiterating or I'm summarizing what introduction can be. You can introduce with facts, articles, even STG numbers வச்சு நீங்கள் வந்து introduce பண்ணலாம். anything is fine. Okay, judgments வச்சு இல்லைன்னா கான்டெக்ஸ்ட் வச்சு இல்லை பேசிக் கண்டென்ட் வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு ஓகே இல்லைன்னா ஏதாச்சும் ஃபேக்டை வந்து வச்சு அதோட கன்சர்னை சொல்லலாம். இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால நம்ம இதை பேசணும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஸோ this is how introduction. இது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மாறுபடும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் என்ன மாதிரி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக கொடுங்க. பட் ஐ வுட் சே ப்ரிப்பேர் டெம்ப்ளேட் ஃபார் ஆல் டாபிக்ஸ் இன் த சிலபஸ்க்கு எல்லா இடத்துலையும் டெம்ப்ளேட் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. see here, be your best version with a better introduction. okay, so best version-ஆ நீங்கள் ஒரு பெட்டர் இன்ட்ரொடக்ஷன் எப்பயுமே கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.